வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம சேனலுக்கான யூஆர்எல், அதாவது கஸ்டம் யூஆர்எல் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். புதிய யூடியூபர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இது இருக்கும். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சேனலுக்கு ஒரு யூஆர்எல் லிங்க் இருக்கும். அது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த லிங்கை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இதிலெல்லாம் நம்ம அனுப்பிவிடுவோம். அதாவது நம்மளுடைய சேனலை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா HTTP அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம் அந்த லிங்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சேனல் பேரில் என்ன பண்ணலாம்னா தனித்துவமான ஒரு யூஆர்எல் லிங்கை நம்ம வாங்க முடியும். நம்ம சேனலுக்கு யூஆர்எல் வாங்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மற்றொரு நபர் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம சேனல் பேர்லேயே அவர் என்ன பண்ண முடியும்னா ஒரு சேனலை துவங்கி யூஆர்எல் வாங்க முடியும். அது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம யூஆர்எல் நம்ம சேனலுக்குன்னு ஒரு கஸ்டம் யூஆர்எல்லை நம்ம கண்டிப்பாக வச்சுக்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ நம்மகிட்ட அந்த கஸ்டம் யூஆர்எல் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பான்சர் வரும்பொழுது அவங்களுக்கு கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கஸ்டம் யூஆர்எல் நமக்கு தேவை. இப்போ நம்ம யூஆர்எல்லை வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சேனல் பேரில் வேறு யாருமே இன்னொரு சேனலை துவங்க முடியாது. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறீங்க அப்படி, இந்த கஸ்டம் யூஆர்எல்லை நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோங்க. இப்போ அதை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணி உருவாக்குறது அப்படிங்கிறத இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நேயர்களே, வீடியோவுக்குள் போவதற்கு முன்னால் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்த புதிய வீடியோக்கள் போடும் பொழுது அது உங்கள் இல்லம் தேடி வரும். நாம் மொபைலில் எப்படி கஸ்டம் யூஆர்எல் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் இதை கிளிக் பண்ணிக்கிறங்க. இப்போ வரக்கூடிய ஸ்க்ரீனில் இந்த இருக்குதுல 3 டாட் இதை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் மோடை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே அப்படின்னா எப்படிலாம் டெஸ்க்டாப் சைட் இந்த கட்டத்தில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு டிக் மார்க் வந்துடும். இங்கே டிக் மார்க் வந்துருச்சா? இப்போ இங்கே என்ன பண்ணீங்க அப்படின்னா youtube.com அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி youtube.com அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வரும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். ரைட் சைடில் டாப்பில் பார்த்தோம்னா நம்முடைய ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். இந்த ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே யுவர் சேனல்னு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வரும். அதாவது கஸ்டமைஸ் சேனல் யூடியூப் ஸ்டுடியோ அப்படிங்கிற இந்த ஸ்க்ரீன் வரும். இங்கே நீங்கள் இந்த கஸ்டமைஸ் சேனல் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வரக்கூடிய ஸ்க்ரீனில் இந்த செட்டிங்ஸ், இந்த செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வரக்கூடிய இந்த ப்ரைவேசி பாப்அப் விண்டோ இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த இருக்கு பாருங்கள் அக்கௌண்ட் செட்டிங்ஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். அதாவது இப்போ வரக்கூடிய விண்டோவில் லெஃப்ட் சைடில் பாட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ வரக்கூடிய விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. இந்த 2 சாய்ஸில் நம்ம ஏதாவது ஒன்றை பயன்படுத்தலாம். ஒன்று நீங்கள் டிஃபால்ட் யூஸரை பயன்படுத்தலாம், அதாவது டிஃபால்ட் யூஆர்எல்லை பயன்படுத்தலாம், அல்லது இந்த எடிட்டபிள் யூஆர்எல்லையும் பயன்படுத்தலாம். எடிட்டபிள் யூஆர்எல்லை பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய சேனல் நேம் எடுத்து நீங்கள் அபிஷியலாக என்ன சேர்க்க விரும்புகிறீங்களோ அதை சேர்த்துக்க முடியும். ஆனால் நம்ம இந்த மாதிரி டிஃபால்ட் யூஆர்எல்லை பயன்படுத்துகிறது நல்லது. ஏன்னா பெரும்பாலும் யூடியூப்பில் சர்ச் பண்ணுறவங்க நம்ம சேனல் நேமை கொடுத்து தான் சர்ச் பண்ணுவோம். அதனால் நீங்கள் இந்த டிஃபால்ட் யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஃபால்ட் யூஆர்எல் இதை சூஸ் பண்ணிக்கிறங்க. அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இப்போ கீழே இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட் ஐ ஹவ் ரெட் அண்ட் அக்ரி டு த கஸ்டம் யூஆர்எல் டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் இங்கே கிளிக் பண்ணிக்கிறங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கீழே பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் யூஆர்எல்னு இருக்கா, இந்த சேஞ்ச் யூஆர்எல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் சாய்ஸ் அப்படின்னு வரும்.
இப்போ இந்த கன்ஃபார்ம் சாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ப்ராசஸ் ஆகுது. இப்போது உங்களுடைய சேனலுக்கான கஸ்டம் URL க்ரியேட் ஆயிடுச்சு. இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து மறுபடியும் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போய்ட்டு கஸ்டம் URL பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். http://www.youtube.com/computer-students-park அப்படின்னு உங்களுடைய சேனல் நேம் வந்து இங்கே இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, நான் வந்து க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறேன். ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து சர்ச்சில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா youtube.com, அதுக்கப்புறம் உங்களுடைய சேனலுடைய நேம் அதை கொடுத்துட்டு நீங்கள் சர்ச்சை கிளிக் பண்ணணும். இப்போ இங்கே வந்து youtube.com/computer-students-park, அதாவது நீங்கள் youtube.comனு கொடுத்துட்டு உங்களுடைய சேனல் நேமை இங்கே கொடுத்துட்டு சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள். சர்ச்சை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து வியூ ஆகணும். அப்படி ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய URL வந்து ஓகே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து சர்ச்சை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நம்முடைய கஸ்டம் URL வந்து இப்போ ஓகே ஆச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே நேர்களே, இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய சேனலுக்கு கஸ்டம் URL க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எளிமையாக க்ரியேட் பண்ண முடியும். அப்புறம் இந்த கஸ்டம் URL இருந்தால் தான் நம்ம வந்து ஸ்பான்சர்ஷிப் வாங்க முடியும். அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் URL கண்டிப்பாக நம்ம க்ரியேட் பண்ணணும். அதனால் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கிறோங்க. நீங்கள் கஸ்டம் URL க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து சில ரூல்ஸ் இருக்குது. அதை ஃபில்பில் பண்ணால் தான் நீங்கள் வந்து கஸ்டம் URL செட் பண்ண முடியும். அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து மொத்தம் 100 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். குறைஞ்சது 100 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். நீங்கள் சேனல் துவங்கி 30 நாட்கள் கண்டிப்பாக ஆகிருக்கணும். அதே மாதிரி உங்கள் சேனலுக்கு ஒரு ஐக்கான் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கணும். சேனல் ஆர்ட் இருக்கணும். இது 4 இருந்தால் தான் நீங்கள் நம்ம இந்த கஸ்டம் URL க்ரியேட் பண்ண முடியும். ஓகே நேர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கூடவே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க் சேனலுக்கு இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். மீண்டும் இது போன்ற மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.